என்னுடைய பேர் கோனரெட்டி பாலு. முழு பேர் வந்து பாலசுப்ரமணியன். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கிற நிதிக்குழுவில். இப்போ வந்து நீங்கள் இந்த காணொலி மூலிமா நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் தாராவரம் வட்டத்தில் பொன்னிவாடி கிராமத்தில் ஒரு 750 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள நல்லதங்கால் நீர்த்தேக்கத்திற்கான நீர் ஆதாரம் இல்லாமல் கடந்த 20 ஆண்டுகளாக அந்த நீர்த்தேக்கம் வறண்டு கிடக்குது. வறண்டு கிடக்கிறது இல்லாமல் அந்த நீர்த்தேக்கம் முழுக்க சீமக்கருவேலங்கள் மரங்கள் உற்பத்தியாகி பெரிய ஒரு வனாந்தரமாக காட்சி அளிக்குது. அந்த வனாந்தரத்துக்குள்ள சட்டத்துக்கு புறம்பான சில செயல்களும் நடக்கிறதாக எங்களுக்கு வந்து செவிவெளி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த டேமை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கை. இந்த சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறப்போ நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வச்சுட்டே இருக்கேன். 10 ஆண்டுகள்ன்றப்ப ஆட்சி மாறி மாறி வருது. 2 ஆட்சியிலுமே வந்தவங்க சுயநலத்துக்காக மண்ணை மட்டும்தான் அழுனாங்களே ஒழிய அந்த நீர்வரத்துக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் இந்த 2 அரசாங்கங்களும் செய்யலை. இது முதல் குற்றச்சாட்டு. தூர்வாரப்படுவது இல்லைங்க. இருக்கிற மண்ணை அள்ளி இவங்க வந்து மண்ணை விற்பனை தான் பண்ணாங்க. மண்ணை தின்னு தான் இந்த 2 அரசாங்கங்களும் இந்த டேம்ல மொத்தமாக மண்ணில் பூரா அள்ளி தின்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே ஒழிய இந்த நீர்த்தேக்கத்துக்கான நீர் ஆதாரத்துக்கான எந்த ஒரு செயலையும் இவங்க முன்னெடுத்து வைக்கலைங்கிறது எங்களுடைய கோரிக்கை. 2 ஆட்சியாளர்களிட்டும் இந்த கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். நீர்வள அமைச்சர்கிட்ட வச்சிருக்கிறோம், நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட வச்சிருக்கிறோம், நீர்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட வச்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் கடந்த 8 ஆண்டுகளாக கொடுக்குற எந்த மனுவுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. இதில் வந்து இந்த நீர்த்தேக்கத்துக்கான ஒரு நீர் ஆதாரம் ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் இருக்கிற வரதமா நதி அணைக்கட்டின் மழைக்கால உபரி நீரை வேணும் அப்படின்ட்டு கடந்த 8 வருஷமாக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இதில் வந்து வரதமா நதி அணைக்கட்டியோடைய மழைக்கால உபரி நீரை வந்து சண்முக நதியில் வந்து அமராவதி ஆற்றில் கலந்து அமராவதி ஆற்றிலிருந்து காவேரிக்கு போய் காவேரியிலிருந்து நேர கடலுக்கு போய் வீணாகுது. இந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னு தான் கடந்த 8 ஆண்டுகளாக நாங்கள் 2 அரசாங்கங்களையும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றம் கிடைக்கல. இதில் கள போராட்டங்களை வரதமா நதி அணைக்கட்டிலேயே நான் 3 முறை போராட்டம் நடத்தியிருக்கிறேன். தாராவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீர்வளத்துறை அதிகாரி அலுவலகத்தில் 4 முறை போராட்டம் நடத்தியிருக்கிறேன். இந்த போராட்டம் நடத்தின அடிப்படையில் தான் எல்லா நீர்வளத்துறை அதிகாரிகள், அமராவதி வடிநிலக் கோட்ட அதிகாரிகளும் வரதமா நதியோட வடிநிலக் கோட்ட அதிகாரிகளும் 2 பேரும் ஆய்வு பண்ணி டேமில் தண்ணி இருக்கா இல்லையா, தண்ணி இருக்கா எப்படி இவங்க ஒரு ஆய்வு பண்ணி அந்த பாப்பாகுள கால்வாயை தூர் எடுத்தோம்னா இந்த தண்ணி கொண்டு நல்லதங்கால் ஓடையில் சேர்த்திடலாம். நல்லதங்கால் ஓடையில் சேர்த்துனா நேரடியாக ஆயக்குடி குளத்துக்கு வரும். ஆயக்குடி குளத்துலேருந்து பொருளூர் குளத்துக்கு வரும். பொருளூர் குளத்துக்கு முன்னாடி இருக்கிற கொத்தியம் டேம் நிறைஞ்சிரும். அதற்கு முன்னாடி இருக்கிற எல்லா நீர் ஆதாரங்களும் நிறைஞ்சிரும். இதை கடந்து பருத்தியூர் களம் நிறைஞ்சோடனே நம்ம டேமும் நிறைஞ்சிரும். இந்த கருத்தை நாங்கள் முன் வச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் போன அரசாங்கத்தில் ஒரு சின்ன வேலை செஞ்சாங்க. அந்த பாப்பாகுள கால்வாயை தூர் வாரதுக்காக ஒரு 60 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்குனாங்க. அந்த எங்கே தான் அந்த பணத்தை ஒதுக்கி தூர்வாரி தண்ணியை கொண்டாந்துருவாங்க ஒரு நம்பிக்கையில், பெரிய நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம். ஆனால் அரசாங்கத்தோடைய எங்களுடைய பக்கத்து அமைச்சர் மதிப்புக்குரிய சக்கரவாணி அவர்கள் கொத்தைய டேம்புலேருந்து கிழக்க தண்ணி போறதுக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த தண்ணி அப்படியே அவர் நங்காஞ்சியாத்து கொண்டு வரக்கான திட்டத்தை போட்டார். இப்போ அந்த திட்டம் எங்களுக்கு பயனளிக்காத வகையில் இருக்குது. இந்த நல்லதங்கால் நீர் தேக்கத்தோடைய மொத்த நீர்பிடிப்பு பகுதி 750 ஏக்கர். இதில் வாழ்வாத பாசன பகுதி வந்து 4474 ஏக்கர். எல்லா விவசாய நீர்ப்பாசன பகுதி அது. டேமிலிருந்து கால்வாய் மூலியமாக அனுப்புகிற நீதியில் வந்து 4474 ஏக்கர் பயன்பெறும். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போராட்டத்துக்கு வந்தோம். இந்த நல்லதங்கால் நீர் தேக்கத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஓடை, ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு நீர் ஆதாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த விவசாயிகள் சேர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். மழை பெய்தாதானே வரும், மழை காலமும் சரியா இல்லை. அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க அரசாங்கம்? இதில் இந்த தண்ணியுடைய நீர் ஆதாரம் வந்து மேற்கு மலை தொடர்ச்சியில் உற்பத்தி ஆகிற மலையில் பொழிகிற அந்த சிறு சிறு ஓடைகள் ஒட்டுக்கா சேர்ந்து வரதமா நதி அணைக்கு வருது. அதே மாதிரி நல்லதங்கால் ஓடைக்கும் வருது. மழை காலங்களில் ஒரு 2 நாளைக்கு வர தண்ணி விட்டாலே இந்த எல்லா டேம்களும் நிறைஞ்சிரும். அதில் வந்து வரதமா நதி அணைக்கட்டில் 2 மதகுகள் வச்சிருக்கிறாங்க. ஒரு மதகு வந்து டேம் உடைய இடது பக்கத்தில் வச்சிருக்காங்க. இடது பக்கம் போனாங்கன்னா சண்முக நதியாக போய் அமராவதிக்கு போயிடும்.
வலது பக்கம் இருக்கிற செட்டிலிருந்து நீக்கி விட்டாங்கன்னா நேராக பாப்பாகுளம் கால்வாயை வந்து ஆயக்குடி மாப்பிள நாயக்கன் கால்வாய்க்கு வந்து ஆயக்குடியிலிருந்து நேரடியாக கொத்தைய டேமுக்கு வந்து கொத்தைய டேம்லேருந்து நேராக பருத்தியூர் குளம் வந்து நேராக நம்ம நல்லதங்கால் நீர்த்தேக்கத்துக்கு வந்துடும். பொன்னிவாடி கிராம நல்லதங்கால் நீர்த்தேக்கத்துக்கு வந்துடும். இப்போ நீங்கள் 2 செட்டர் சொல்கிறீங்கல்ல, ஆனால் அங்கே போகுதா தண்ணி? அங்கே தண்ணி கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே போகுது. ஆமாம், போயிட்டு இருக்கு. வருடம் உங்கள் லைனுக்கு மட்டும் வர. ஆமாம், இது வரதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு ஏதாவது இதில் எல்லாமே என்னங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற சக்கரவாணி அமைச்சர் தான் அதுக்கான முழு காரணம். சக்கரவாணி அமைச்சர் வந்து கடந்த குளத்தை கள்ளிமத்தில் வந்து சிப்காட் திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தார். முன்னாள் அமைச்சர் சக்கரவாணி வந்து கள்ளிமந்தை சிப்காட் திட்டத்தை கொண்டு வந்தார். நாங்கள் விவசாயிகள் எல்லாருமே தொடர்ந்து போராடி சிப்காட் திட்டம் வேண்டாம்னு ரத்து செஞ்சோம். விவசாயிகளுக்கு ஆதாரமான நீர் அதோடைய பழிவாங்கும் நோக்கத்திலேயே தான் அவர் செஞ்சது. அந்த வரவணைதி உரை நேரம் இந்த பக்கம் இல்லாமல் அதிகாரிகளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார். அதுதான் வராமைக்கான முழு காரணமே. இந்த டேமுக்கு அந்த பக்கம் இருக்கிற விவசாயிகள் நிலை என்னவா இருக்கும் இனிமேல்? அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சுக்கு. இல்லை, அவங்க அங்கே வந்து கிணறு அந்த மாதிரி ஏதாவது அந்த அதாவது கிணறு போரு சம்மந்தப்பட்ட நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு குடிநீருக்கே விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, 1000 அடியும் தாண்டி 1200க்கு போயிட்டாங்க. இன்னைக்கு 1000 தாண்டி 1200 1300 போனால் மட்டும்தான் நிலத்தடி நீர் மட்டம் கிடைக்கும் நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த நீர் ஆதாரம் ஏற்படுத்த முடியாத ஒரு அணையை ஏன் கட்டினாங்கிறது நம்மளோட முதல் கேள்வி. ஒரு மனிதனுக்கு தேவை முதல்ல உணவு. அந்த உணவு தயார்நிலைப்படுத்தாமல் அந்த மனிதன் வாழ முடியாதல்லவா? டேமை கட்டினா டேமுக்கான நீராதாரத்தை முதல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல அரசாங்கங்கள். 2 பேரும் மாறி 70 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த 70 ஆண்டு ஆட்சியில் வந்த எல்லா நீர்களையும் இதே மாதிரி தான் இருக்குது. இது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நீர்நிலைக்காக போராடக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது. அதில் நாங்களே ஒரு குரூப்பு தான். ஆனைமலை நல்லாறு எந்த நீங்கள் போய் நீருக்கு ஆதாரம் இல்லாத போராட்டங்கள் இல்லாத விவசாயியே இல்லை. இன்னைக்கு விவசாயிகளுக்கு சார்ந்து அப்படின்னு நினைச்சிட்டாங்க தண்ணி. ஊர் மக்களும் சேர்ந்து இருக்கணுமோ? அதாவது இது ஒரு தனி மனிதனுக்காக மட்டுமல்ல இந்த நீர் நாங்க கேட்கறது, எல்லா சிவராஜ்யங்களுக்கும் சேர்ந்துதான். ஆமா, மக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு நல்ல சிறப்பாக தான் இருக்குது. ஆனா தொடர்ந்து அவங்களுடைய வேலைப்பாடு காரணமாக, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காரணமாக, அவங்களுடைய டெய்லி அவங்களுடைய அன்றாட பிரச்சனை காரணமாக தொடர்ந்து போராட்ட காலங்களில் பயணிக்க முடிவது இல்லை. இது எல்லாம் இது விவசாயிகள் தானே, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்திலேயோ ஒரு போக்கிலேயே இருப்பாங்க. அதுக்காக பொதுமக்களின் குடிநீர் ஆதாரத்துக்கு இப்போ நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு தான், அவங்களும் சேர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி அனைத்து உயிரினங்களுக்கும் சார்ந்தான போராட்டம் இது. இது மனிதனுக்காக மட்டுமான போராட்டம் அல்ல. காக்கா குருவி எதாக இருந்தாலும் நீங்கள் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அதற்கு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே கேன் தண்ணிக்கு மனுஷன் மாறிட்டான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, தோட்ட காட்டுகள் இல்லை. அன்னைக்கு எல்லா ஜீவராசியும் தானாக வந்து குளிச்சுட்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு அப்படி நீராதாரமே இல்லை. குடிக்க பயன்படுத்துகிற நீர்கள் அனைத்துமே ஒரு உப்புத்தன்மை கலந்த மாதிரி வந்துருச்சு. ஏன்னா குறிப்பாக அந்த நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாக கீழே போனதுனால அந்த பைப்புடைய அந்த ஃப்ரெஷர் இல்லை ஒரு உப்பு உற்பத்தி ஆகும் இயற்கையாகவே. அந்த உப்போடைய தன்மைகள் சேர என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அந்த குடிக்கிற தன்மையோட தண்ணீர் தன்மை குறைஞ்சிட்டு இருக்கு. தண்ணீர் தன்மையே இல்லாமல் போயிட்டு இருக்குதுன்னு வைங்களா. அதில் அண்ணா இங்கே இந்த குடிநீர் ஆதாரத்துக்கு ஊருக்குள்ளே கேட்டிங்கன்னா, அதாவது எங்களுடைய கிராமப்புறங்களில் பொதுமக்கள் வாங்குகிற இடத்துக்கு வந்து எங்களுக்கு அமராவதியிலிருந்தும் காவிரியிலேருந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் எங்களுக்கு தண்ணி வழங்குறாங்க. அந்த தண்ணியை குடிக்கிற தகுதியற்ற தண்ணி தான் வழங்குறாங்க. இது எல்லாருமே என்னங்கன்னா எல்லாமே மினரல் வாட்டர் கேன் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டிய எல்லாமே தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். டேங்கில் ஏற்றி பைப் மூலியமாக வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. அந்த டெலிவரி பண்ணால் அந்த தண்ணியில் ஒரு தூய்மை தன்மை இல்லை. அது தினந்தோறும் வருவதில்லை, 3 நாளைக்கு ஒரு கத்த தண்ணி வருதுங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையில் நாங்கள் இந்த நீர்த்தேக்கத்துக்கான அடுத்த நீர் ஆதாரம் வந்து அமராவதியில் வந்து மழைக்காலங்களில் உபரி நீர் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. இங்கே தேர்ப்பட்டிக்கு மேரம் இருக்கிற ஆலாங்காட்டிலிருந்து ஒரு உந்து சக்தி மூலம் பம்பேற்று மூலயமா தண்ணி கொண்டாடுறாங்க இல்லைங்களா. ஒரு 5 கிலோமீட்டருக்கு தள்ளி விட்டாங்கன்னா இயற்கையாகவே நீர்வழி பாதைகள் இருக்குது. சின்ன கரைன்னு சொல்கிற ஒரு நீர்வழி பாதை இருக்குது. அந்த நீர்வழி பாதையில் கொண்டாந்து அந்த தண்ணி இணைச்சிட்டாங்கன்னா, அந்த உரி நீரை இணைச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு தண்ணி வந்தால் போது நீர் ஆதாரம் நம்மளுக்கு கூடிரும். இதற்கான திட்டம் அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்டு இதற்கான திட்டத்தை எப்படி வடிவமைக்கலாம்னு அந்த ப்ராஜெக்ட் திட்டத்தில் அளவீடுகளாக செஞ்சாங்க. அந்த அளவீடுக்குண்டான அந்த ஆவணங்களை கொடுங்க நான் பலமுறை போராட்டம் பண்ணிட்டேன். ஏன் கடந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல் புறக்கணித்தேன். தாராபுரம் வட்டாட்சியர் தலைமையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வச்சாங்க. அந்த வட்டாட்சியர் அந்த ஆவணத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு கொடுக்கல. தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் தகுதி பேச்சுவார்த்தை தாசில்தார் ஆட்சியில் தான் நடந்ததுங்க.
வட்டாட்சியர் தலைமையில். ஆனால் இங்கே இருக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த நீர் ஆதாரத்துக்கான எந்த விதமான ஒரு பணியும் செய்கிறதே இல்லை. இவங்க காலையில் 8 மணிக்கு வராங்க, 9 மணிக்கு வராங்க, 10 மணிக்கு வராங்க, 11 மணிக்குள்ளே வந்து ஒரு கையெழுத்தை போட்டு டேபிளில் கோந்துக்கிறாங்க. இந்த நீராதாரத்துக்கு உண்டான ஒரு அதிகாரி இருப்பாருங்கள, அந்த அதிகாரியின் வேலை என்ன நாங்கள் கேள்வி கேட்டோம்னா அந்த வேலையை அவர் செய்கிறதே இல்லை. சாயங்காலத்து பொழுதா வரைக்கும் ஒரு பேப்பராக மூவ் பண்ணியிருக்கணும்ல, ஐயா இது மாதிரி ஒரு டேப் நல்லதாங்கால் நீர் தேக்கம் இருக்குது, இதுக்கு நீராதாரம் இங்கெல்லாம் போய் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது, அந்த நீராதாரத்தை கொடுத்தீங்கன்னா இந்த நிலதாங்க நீர் தேக்கத்துக்கு நீராதாரம் கிடச்சிரும். அதனால நீங்கள் இந்த பேப்பர் மூலியமாக மூவ் பண்ணணும்ல, மாவட்ட கலெக்டரை கேட்கணும்ல, அவர் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டரை கேட்பார்ல. இவங்க எந்த விதமான முன்னெடுப்பே பண்ணுறதில்ல. நீங்க வந்து அதிகாரியை போய் கேட்குறீங்க, அதுக்கு பதிலாக வந்து அரசு இருக்கிறாங்க இல்லையா, அந்த அமைச்சர் இருக்காங்க, இங்க கீழே ஏதாவது ஊராட்சியில இருப்பாங்க மன்றத்தில் தலைவர்கள், அந்த மாதிரி யாராவது போய் அணுகலாம்ல நீங்க? ஊராட்சி மன்ற தலைவர்கள் அங்கே வந்து ஊராட்சி இருக்கிற காசை கொள்ளடித்தா வரையா, இங்கே சேவை செய்யறதுக்கு வரையா, அவங்ககிட்ட பலமட்ட கோரிக்கை வச்சு அவர் அந்த ஊராட்சியிலே இருக்காரு. ஆனால் இதை பற்றி பேச அவர் ஓடிடுவார். எப்போ ஏதாவது வருமானம் இருக்குதான்னு என்ன கேட்குறாரு, வருமானம் இருக்குதானே கேட்குறாரு. ஊராட்சி தலைவருமே, இங்கே இருக்கிற சட்டசபை உறுப்பினருமே, இங்கே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் எல்லாமே அதில் ஏதாவது வருமானம் வருதா பாருப்பா, இப்போ பாலங்கோட போனால் ஒன்றும் விளங்காது, ஒரு இல்லாமல் போயிரு, நீங்கள் பொம்பளை போங்கப்பான்னு தாட்டி விட்றேன். இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை அப்படி தானே இருக்குது. குட்டியை தண்ணி அவர் கொடுக்குறதே இல்லை, கொடுக்க வேண்டிய கடமை அவரு தான் ஊராட்சி தலைவர். அரசியல்வாதிகளையும் பார்த்தாச்சு சரிட்டுங்களா, தோற்ற அரசியல்வாதியும் பார்த்தாச்சு, எதிர்கட்சி அரசியல்வாதியும் பார்க்குறோம், ஆளுங்கட்சி அரசியலையும் பார்க்குறோம், அதிகாரிகளையும் பார்க்குறோம், பொதுமக்களையும் பார்க்குறோம். இந்த ஊரில் இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு மட்டும் காலத்துக்கு வராது. எந்த காலத்துலையும் இவன் ஆளுங்கட்சி இருந்து அவன் மேலே பழைய சொல்லுவேன், அவன் ஆளுங்கட்சி இருந்து இவன் மேலே பழைய சொல்லுவேன். இப்படியே 7 வருஷம் ஓட்டிட்டியா, இப்போ நம்மளே நடுத்தரில் கொண்டாந்து நிறுத்திட்டியா. மாண்பு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவன் தாவேக அரசுலையும் அதற்கான அமைச்சர் துறை அமைச்சர்களை பார்த்துட்டு இருக்கிறோம், அதற்கான நிலங்கள் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அவங்களை நெருங்க முடியல. இங்கே இருக்கிற கீழ்மட்ட ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்கள் எங்களை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்தவில்லை அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையும் கூடங்க. புதிய அரசு அமைந்ததுக்கு அப்புறம் அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட சின்ன தோற்றங்கள்லாம் மாறுதா, இல்லை எப்படி பழைய மாதிரியே தான் ஹேண்டில் பண்ணுறாங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல இங்கெல்லாம்? இப்போ வந்து அரசு அதிகாரிகள் தாவேக அரசு அதிகாரிகளா செயல்படவே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு திமுக அரசு அதிகாரிகளே செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் முக்கிய குற்றச்சாட்டு அவனுடையது. திமுக அரசில் என்னென்ன பண்ணாங்களோ அதையெல்லாம் எப்படி செய்ய வைக்கிறத தூண்டிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததோ இதை தீர்க்கலாம்னு இந்த அரசாங்கம் நினைச்சாலும் கூட அது இருக்கிற அரசு அதிகாரிகள் வர்றதுல இருக்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. என்னுடைய குற்றச்சாட்டு அதே முக்கியமாக நடைமுறைக்கு வருது. அதிகாரிகள் விடுறது இல்லையா, இல்லை அதே திமுக அரசு மாதிரியே தாவேக அரசு நகருதான். இதில் திமுக அரசியல்வாதிகள் வந்து அரசு அதிகாரிகள் இயக்கிறாங்க. இன்னும் இவங்களுக்கு இன்னும் புரியலது. ஆமாம் ஆமாம், அவங்க சொன்னது சரின்னு ஏற்றுக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய முக்கியமான அதில் இருக்கிற குறை என்ன அப்படின்னா, திமுக அரசு அதிகாரிகள் இயக்கிறாங்க, இந்த இயக்கத்தில் வந்து மக்கள் பாதிப்படைகிறாங்க. ஆனால் பழி அந்த படம் டைவெர்ட் பண்ணுறதுக்கான திட்டங்களை திமுக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். தாவேகா அரசு அனைத்து கட்சிகளும் அதிமுக, திமுக, மற்ற கட்சிகள்ல இருந்து, நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலர் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பேரு இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பார்வை எப்படி இருக்கு? இது விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தாவேகா கிட்ட போயிருமா, இல்ல இது எந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகும்? ஒருபோதும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்பது எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்தும் அடிவணியாது, விலை போகாது, விலை பேசப்பட முடியாது. இது இப்போ நல்லது செய்யக்கூடிய எண்ணத்துல வந்த இந்த தாவேகா ஆட்சின்னு சொன்னா, இப்போ சேலம் பகுதியில், குறிப்பாக கோவை பகுதியில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து சூயஸ் நிறுவனத்திடம் குடிநீர் வளங்களை வந்துட்டு கையளித்தாங்க. அதே மாதிரி சேலம் பகுதியில் சூயஸ் என்ற ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனத்திடம் மக்களின் குடிநீர் பரிமாணத்தை கையளித்தது ஏற்கத்தக்கதா? அது ஏற்கத்தக்கது அல்ல. ஒரு அரசாங்கத்தினால் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஒரு தனிநபர் எப்படி செஞ்சிருவார்? அப்போ தனிநபருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டு? அந்த பணத்தை இருக்கிற அதிகாரிகளை என்ன வேலை? இது மாதிரி சில திட்டங்களை வந்து தாவேக அரசு கொஞ்சம் தடுமாறினாலும் கூட வருங்காலத்தில் சொல்றது கேட்டுக்கலாங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தாராபுரம் சார்ந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பா சில கோரிக்கைகள் வைக்கணும்னா என்ன கோரிக்கைகள் வைக்கணும்? இதுல முதல் கோரிக்கை நீராதாரம் தானே விவசாயிக்கு தேவை. விவசாயி என்றாலே நீர் இல்லாமல் அவன் வாழ முடியாது. அதற்கு வந்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற உப்பாறு அணைக்கு நீர் தெளிவாக வந்துடணும். அதே மாதிரி மூலூர் ஒன்றியத்தில் இருக்கிற பொன்னிவாடி கிராமத்தில் நல்லதங்கால் நீர் தேக்கத்துக்கு தண்ணி கொண்டாந்து விடணும். இது ரெண்டு கொடுத்தாலே ஏதேசமாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் எல்லா அரசியல்வாதிக்கும் மிகப்பெரிய கும்பிடு. ஆனால் இது அரசியல்வாதி செய்வாங்களான்னு மிகப்பெரிய கேள்வியாகத்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒன்று. இரண்டாவது வந்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சொல்லிக்கத்தக்க வகையில்
ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இல்லை அப்படிங்கிறத மிகப்பெரிய கோரிக்கை. அதை வந்து குளத்தப்பாளையம் சிப்காட்டு கொண்டாந்தாங்க, அந்த கட்டடங்கள் சும்மா கிடந்துட்டு இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப கல்லூரி கொண்டாந்தா மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணும். இதுதான் நான் இந்த 2 கோரிக்கை மிகப்பெரிய கோரிக்கையாக முன்வைக்கிறேன். நன்றி.